குழந்தை நிற்குதுங்க பாரு ரெண்டும். ஏய் விளையாடிட்டு எல்லாத்தையும் பேக்ல போட்டு வைங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். போகும்போது மறந்துடாம. அம்மா அக்கா இந்த சொப்பு சாமான் விளையாடிட்டு இங்கே வச்சுட்டு போக சொல்லியிருக்காங்கம்மா, எடுத்துன்னு போக கூட சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு தெரிய போதே, எடுத்து பேக்ல போட்டுக்கலாம். சரிம்மா நான் போட்டுக்கிறேம்மா. அந்த டெடி பியர் பொம்மை, அந்த காரு அதெல்லாம் கூட ஊருக்கு போகும்போது மறக்காம பேக்ல போட்டுக்கோ. அம்மா என்கிட்ட தான் பொம்மை வீட்டில் இருக்கேம்மா, எனக்கு வேணாம், இங்கே இருக்கட்டும். அடியே கூறு கெட்டவளே, நம்ம கிட்ட இருக்குது வேற பொம்மை. இந்த பொம்மை பெரிய சூப்பரா இருக்குது. முட்டை கண்ணெல்லாம் போட்டுக்கங்க, எடுத்துக்கோ. அம்மா நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது விளையாடுறதுக்கு வேணும் இல்லைம்மா, இங்கே இருக்கட்டும். போகும்போது வேணா எடுத்துன்னு போகலாம். அதை தாண்டி நானும் சொன்னேன், விளையாடும் போது விளையாடுங்க, ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்து பேக்ல போட்டுக்கணும்னு சொன்னேன். சரிம்மா. இந்த பேக்லாம் எடுத்து மேலே செல்ஃபில் பத்திரமா வைக்கணும். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குன்னு எத்தனை நாள் ஆகுமோ, போவோமா இல்லை இங்கே தங்கிடுவோமான்னு கூட தெரியல. ஏம்மா நீங்க 4 நாள் தான் தங்க போற சொன்னீங்க, போக மாட்டேன் சொல்றீங்க ஊருக்கு? ஏண்டா இந்த ஊர்ல தானே எல்லா வசதியுமே இருக்குது, நம்ம ஊர்ல என்ன வசதி இருக்குது? நம்ம இங்கேயே வந்து செட்டில் ஆகிற வழியை பார்க்கலாம், நம்ம ஊருக்கு போத்தாவில்ல. அம்மா அப்போ நான் ஸ்கூலுக்கு போகணுமே, இங்கே எங்கே ஸ்கூல் இருக்கு? இங்கேயும் ஒரு நல்ல ஸ்கூலுக்கு பார்த்து வச்சுக்கிறேன், இங்கே சேர்த்துறேன். அப்பா மட்டும் அந்த ஊர்லயே இருப்பாரா? அங்கன்னா நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குது, வாடகை வீட்டில் தானே இருக்கோம். இங்கே எங்கள் அக்கா வீடு ஒன்று தனியாக இருக்குது பார்த்தியா, நம்ம அந்த வீட்டில் இருந்துக்கலாம், வாடகையாவது மிச்சமாகும். சரிம்மா அப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவா, சாமான் எடுத்துங்க. இவன் ஒருத்தன் அது எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும், வாய் முடி நிறு. ஒரே புக்காக தான் இருக்குது. பேக் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா? சரி இங்கே வச்சிடலாம். என் செல்ல குட்டி, என் புச்சி குட்டி, என் கண்ணு குட்டி. ஆமாம் அது கண்ணு குட்டி தான். பேக்கெல்லாம் மேலே வச்சாச்சு. இந்த ஃபேனில் எவ்வளோ காற்று நல்லா சுகமாக வருது. நம்ம வீட்டில் ஃபேன் இருக்குது, டறக்கு 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 டறக்குன்னு சத்தம் மட்டும்தான் வரும். கையை வச்சு சுற்றினா கூட அதில் காற்று வராது. என்ன அதிகம் அதுக்குள்ள தூங்கிட்டேன்? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதான் பட்டுன்னு இருக்கேன். ஆட்டுக்கால் பயவும் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சேன். உங்கள் மாமா இப்போ தானே வாங்க போயிருக்காரு, வந்து நான் ஆப்பம் மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். அவர் வந்தவொடனே தான் பயம்லாம் செய்யணும். சரி செஞ்சுட்டு கூப்பிட்டு வரேன். பசங்களா நீங்கள் எதனா சாப்பிட்றீங்களா? வேணாம் தெரியுமா, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஆமாம் எனக்கு கூட வேணாம், எனக்கு கூட வயிறு ஃபுல்லாக இருக்கு. சரி பசிச்சுன்னா சொல்லுங்கள், நான் முறுக்கெல்லாம் வச்சுக்க தரேன். சரி பிரிமா. பிள்ளைங்களா இதுங்க வீட்டில் இருக்கும்போது சாக்லேட் வாங்கி கொடு, பிஸ்கெட் வாங்கி கொடு, முறுக்கு வாங்கி கொடு, மிக்சர் வாங்கி கொடுங்க உயிர் எடுக்கும். இதே எங்கள் அக்கா வந்து வேண்டி கேட்டுட்டு போகுது, முறுக்கு வேணுமா எதனா சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு, எனக்கு இது வேணும் அது வேணும் பானிபூரி வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம்ல. தண்டத்துக்குள்ள பெற்று வச்சுக்கிறேம்மா நானே. எங்கே போய் தண்டனை சொல்கிறீங்க? தெரியுமா என்ன சொன்னாங்க? ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் செய்யப்படணும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் போய் முறுக்கு சாப்பிட்டோன்னா அது எங்களால் சாப்பிட முடியாது, வயிறு ரொம்பிடும். அப்புறம் அந்த ஆட்டுக்கால் பாயெல்லாம் யார் சாப்பிட்றது? அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து விரதம் இருக்கோம். சாப்பிடாம அப்புறம் நிறைய சாப்பிட முடியல ஆட்டுக்கால் பாயாவும். அதானே பார்த்தாங்க என் பசங்க என்ன மாதிரி தான் இருக்கும். சரிப்பா நான் தான் தப்பா நினச்சிட்டேன் உங்களை. சரி விளையாடுங்க போங்க. நம்ம 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாம். 2 பேரும் வெளியில போய் விளையாடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன. சரிப்பா நம்ம வெளியில போய் விளையாடலாம். டேய் அண்ணா நீ தான் கண்ணை கட்டிக்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் என்ன, புரியுதா? நானா கண்ணை கட்டிக்க மாட்டேன். அஸ்கு புஸ்கு நீ தான் கண்ணை கட்டிக்கணும். டேய் அண்ணா அந்த மாதிரி பண்ணாதடா, நீ தான் கண்ணை கட்டிக்கணும்டா. இவன் போயிடுச்சுங்களா? ஆட்டுக்கால் பையன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா பசங்களை கூப்பிட்டு வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு. ஏடே பசங்களா வாங்கடி சாப்பிடலாம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 3 ஆப்பம் வச்சிருக்கோம், போதுமானு தெரியல, சாப்பிட்டு வச்சுக்கிட்டோம். ஆப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பையக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளே செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுல. என்னக்கா ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்கியோ? வாடி நான் இங்கிட்ட பிஸியாக இருக்கிறேன். ஊர்ல இருந்து தங்கச்சி வந்திருக்காங்க, தங்கச்சி பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கண்டி. அதான் ஆளை பார்க்க முடியலையா? அதை பசத்துக்கு ஒரு வீட்டு பக்கம் ஆளே காணா. சரிடி ஆப்பம் ஆட்டுக்கால் பையன் செஞ்சிருக்கேன், சாப்பிட்றியா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட பத்தியா? சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்ட பத்தியா? நாங்கள் எப்பயா சாப்பிடாம கூட போயிருப்பேன். வெய்ய சாப்பிட்டு போறேன். என்ன பெரிய பொண்ணு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டேன், இதெல்லாம் உனக்கே சரியா தெரியுதா? இப்போ உங்க 2 பேரும் இங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு வந்தீங்க? கோமதி அக்கா வீட்டுக்காக சொன்னாரு, ஆட்டுக்காலும் ஆப்பமும் செய்யுது கோமதி போய் சாப்பிடலையான்னு. அதான் நாங்கள் வந்தோம். அவரு எங்கடையே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு, தேங்காய் உடிச்சுருக்கிறாரு. அவரை எப்போ பார்த்துக்கிறீங்க? கறி வாங்கின போது கறி கடையில் பார்த்தோம். அவர் தான் சொன்னார், இந்த மனசு எங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்குதா, கறி வாங்கணுமா வந்தமான்னு இல்லாமல் ஆப்பம் செய்கிறோம் ஆட்டுக்கால் செய்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருக்குதுக்கியா. இங்கே இருக்கிறவங்களுக்கே 10 பார்த்தாதான்னு தெரியல, இது வேறு எல்லாரும் சொல்லி கூப்பிட்டு வந்துருக்குது. கறி வாங்குறது தானே கடைக்கு போனீங்க, செஞ்சு வீட்டில் சாப்பிட வேண்டியது. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, தலை வழிவிடு. நம்மளுக்கு போய் தடுத்த ரெடியாக போட்டு வச்சுருப்பேன், சாப்பிடலாம். சரி இவ்வளோக்கிட்டே பேசினே குழம்பு விட்டுட்டுனேன், என்னால் தீஞ்சி போயிருக்கோம் அடிப்பிடிச்சி. சரி முதல்ல நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு மிச்சம் மீதி இருந்தால் கொடு. சரி 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே, எனக்கு வா உனக்கு வைக்கிறேன், எங்க பயப்படுற? ஏக்கா இந்த ஆட்டுக்கால பாயாவிலையும் இந்த ஆப்பத்தையும் செஞ்சு வச்சு ஆயாவே நீ மிஞ்சிட்டக்கா, சூப்பராக இருக்குக்கா. எங்கக்கா கற்றுக்கினேன் இதெல்லாம்? அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்கடி, எனக்கு எப்பயே தெரியுமே இதெல்லாம். நீ இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்க, நாங்கள் இன்னைக்கு தான் சாப்பிட்றோம். ஆமாண்டி இன்னைக்கு தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப சோம்பேறி தான் இந்த ஆப்பெல்லாம் செய்யறதுக்கு. எனக்கு தோசை இட்லி இப்படியே செஞ்சிருவேன். ஆப்பம் ஈஸி தான், ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். ஆட்டுக்கால் பாயால கறியில் சூப்பராக வந்துருக்குக்கா, நல்லா பூ மாதிரி பஞ்சு பஞ்சாக வந்து போயிருக்குதுக்கா.
ம் சாப்பிடு சாப்பிடு. உங்க தங்கச்சில வந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். எங்க அவங்கள ஆளே காணோம். உள்ளதா இருக்கா? பட்டுன்னு இருக்கா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னேன். பசங்களை விளையாடி இருக்குங்க. பரவாயில்ல, உங்களுக்குலாம் தங்கச்சி தான் இருக்கிறாங்க, எனக்கு தான் யாருமே இல்லை. உனக்கு எதுக்கு பொறாம பண்ணணும்னு அறிவே இருக்காதுடி. உனக்கு தங்கச்சி இல்லைன்னா சந்தோஷம் நினச்சிக்கோ. ஏன் சந்தோஷம் நினைக்கிறேன் நானே? நான் உன்ன மாதிரியே இருக்கும் அதுவும். உன்னை ஒருத்தி வச்சுனே நாங்களால தாங்க முடியல. இன்னும் தங்கச்சி நான் எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. சரியா சொன்ன பெரிய பொண்ணு. நான் பாப்போம் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குமா? ஓசில செஞ்சு கொடுத்தா எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் உனக்கு. ஏண்டி நீ கொஞ்சம் சூப்பரா இருக்கு சொன்ன, நான் ஏதாவது சொன்னேன்? சும்மா இருக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம். நான் சொல்ல நீ சூப்பராக இருக்குனே, நீ சொல்லாத. நீ சொல்லி சும்மா ஐஸ்லாம் வைக்காத கோமதியக்காவை. கேட்டீங்கன்னா நான் சொன்ன ஐஸ் வைக்கிறதா, இவன் சொன்ன ஐஸ் வைக்கிறது கிடையாதா? ஓஹோ, நல்ல கதையா தான் இருக்குதம்மா. கோமதியக்கா செஞ்சா அப்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். இங்கேயே பாய போட்டு மல்லாக்கா படுப்பேன். உனக்கு நடி வந்தது. ஆமா, காலையில இங்கே சாப்பிடுவோம், மத்தியானம் இங்கே சாப்பிடுவோம், நைட்டுக்கும் இங்கே சாப்பிடுவோம். கோமதியக்கா ஒன்றும் சொல்லாது. இந்த பெரிய பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. 2 பேரும் பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்க. நைட்டு சாப்பாடு வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போலான்னு. எம்மா சாப்பிடும் போது எட்ட காலி பண்ணுங்கடி. பசங்களுக்குலாம் வேற போடணும், குழந்தைங்களாம் பட்டியல இருக்குதுங்க. நாங்கள் சாப்பிட்ற இந்த 3 ஆப்பத்தில் தான் உனக்கு குறைஞ்சி போதா? இன்னும் 2 ஆப்பம் சுட்டு வை. அடி வாங்க போற பார்த்துக்கோ. ஆளுக்கு 3 வச்சுனா சாப்பிட்டு கிளம்புங்க. மாவு கொஞ்சமாக தான் இருக்குது. பசங்களுக்கு வேணும், தங்கச்சிக்கு வேணும், வீட்டுக்காருக்கு வேணும். என் வீட்டு பசங்க இருக்குது, நான் இருக்கேன். எங்களுக்குலாம் பத்தாதிரி ஏந்திரி. எங்கன்னா சோறு பொண்ணு அதுக்கு மனசு வருதா பார்த்தியா? அதை பேசுது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஒரு பொம்பளை மாய்வா. ஏக்கா வேணா இதுலேருந்து 2 ஆப்பம் எடுத்துங்கக்கா, எனக்கு 1 போதும். சாப்பிடு இலையில வச்சுட்டு எப்படி எடுக்க முடியும்? இருக்குது நிறைய மாவு தான் இருக்குது. இது பக்கம் என்ன பண்ணுறது? தண்ணி ஊற்றி வேண்டியதான். 2 ஆப்பு எக்ஸ்ட்ரா வரும். சாப்பிடு நீ சாப்பிடு. நம்ம கிட்ட எப்படி பேசுது, பெரிய பொண்ணுகிட்ட எப்படி பேசுது பார்த்தியா? ஆளு கில்லடியாச்சே. நானும் என் புருஷனுக்கு என் குழந்தைங்களுக்கு பாசல் கட்டி வாங்கி போன பார்த்தா இதில் மாவு இல்லைன்னு சொல்லிச்சேன். ஏன் உன் மாமியார் கொடுத்துட்டேன், மாமியாருக்கு சேர்த்து வாங்கி போடியே. சத்தமாக பேசுனது காதில் கேட்டுச்சா? இனிமேல் தங்கச்சி ஊருக்கு போகிற வரைக்கும் விதமாக சமைப்பில்லக்கா. எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சமைச்சிருக்கா. அப்படியே நாங்களும் இங்கே சாப்பிட்டு போயிடும் தினமும். என்ன தினமும் இங்கே சாப்பிட போறீங்களா? உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா? ஏக்கா அங்கே சோறுன்ற பேரில் கொடுமைப்படுத்துறாங்கக்கா. எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. டெய்லியும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு, குருமா இதையே போட்டு சித்திரவதை பண்ணால் ஒரு மனுஷன் எவ்வளோ நாளுக்கா தாக்கு பிடிக்க முடியும்? எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி கறி, மீன், இறா, நண்டு அந்த மாதிரி செஞ்சு போட்டாலாவது சரி கொஞ்சம் பல்ல கடிச்சின்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாம்பாரையே போட்டு கொள்ளுதுக்கா எங்கள் மாமியார். பத்தாவதுக்கு அது தொட்டுக்க பாவக்கா புரியலாம். எங்கேயாவது அடுக்குமாக்கா இதெல்லாம்? எங்கள் அம்மா வீட்டில் நான் 1 நாள் கூட அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைக்கா. என் மாமியாருக்கு பற்றியா பாவக்காய் கொடியை வந்து நல்லா போட்டு வளர்த்து வச்சுக்குது வெளியில் போட்டு. அது நல்லா காய்ச்சி தொங்குது. தினமும் பாவக்காய் பொரியலக்கா. ஒரு மனுஷன் அளவில்லக்கா பாவக்காய் சாப்பிட்றதுக்கு. பாவக்காய் செஞ்சு கொடுக்குறாங்களா? பாவக்காய் உடம்புக்கு நல்லது தாண்டி. உடம்புக்கு நல்லதுதான்க்கா. ஆனால் என் உடம்புக்கு நல்லது இல்லைக்கா. ஐயோ, பாவக்காய் பேர் கேட்டால உடம்புல அப்படியே சிலுக்குதுடியம்மா. ஐயோ, அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானே? பெரிய பொண்ணு ரொம்ப பாவம் பெரிய பொண்ணு நீ. பாருங்கக்கா, இவெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு என் மாமியார் எனக்கு கொடுமைப்படுத்துதுக்கா. நிறைய பாவக்காய் காய்ச்சிருந்தா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுறே. ஒரு 1/2 கிலோ அளவு கொடு. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. பசங்களாம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நல்லா எண்ணெய் ஊற்றி நான் 1 வறுத்து கொடுத்துறேன், சிப்ஸ் மாதிரி. அப்படியேக்கா எங்கள் வீட்டில் தோட்டத்தில் காய்ச்சிருக்க மொத்தத்தையும் பறிச்சு வந்து கொடுத்துட்றேன்க்கா. நீ சிப்ஸாக போட்டு பசங்களுக்கு கொடுக்கா. அப்போ தாங்க எங்கள் மாமியார் கிட்ட நான் 1 வாரமாவது விடுதலை அடைய முடியும் பாவக்காய் கிட்ட இருந்து. பாவக்காய் செய்கிற விதத்தில் செஞ்சால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக தாண்டி இருக்கும். என்ன டேஸ்ட்டோ எது டேஸ்ட்டோ ஏம்மா எனக்கு வேணா. கனவுல கூட அந்த பாவக்காய் ஆகுதுதாக்கா டான்ஸ் ஆடுது. தூக்கம் கூட சரியாக வரப்படுது. நடுறத்தில் எத்தனை வாட்டி மலரி அலறி எழுந்து உட்காந்துருக்கேன். சரி சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருங்க. பசங்களுக்குலாம் பொண்ணும் தங்கச்சிக்கு பொண்ணும் பசியில் இருக்காங்க குழந்தைங்க. இப்போ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், அதுதான் சொல்ல வருது. அது கூட உனக்கு புரியலையா? கிளம்பிடுறோம்.